நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்னைக்கு 4வது ஐபிஎல் மேட்சை ஹைதராபாத் அணிக்கு எதிராக அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் தற்போது விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க பரபரப்பாக நடந்த இந்த மேட்ச்சில் தற்போது நம்ம சிஎஸ்கே அணி வீழ்த்தப்பட்டிருந்தாலும் இது ஒரு தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மேட்சை தற்போது நம்ம எம்எஸ் தோனி அவர் நகர்த்தி கொண்டு போய் புள்ளி பட்டியலில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு நெருங்கி வந்த மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து நம்ம தோனி அவர்கள் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் கிட்டத்தட்ட 4-5 அணிகள் நம்ம சிஎஸ்கே அணியின் இந்த செயலால் தற்போது அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4வது முறையாக அவர் டாஸ் இழக்க ஹைதராபாத் அணி அவங்க நம்ம சிஎஸ்கே அணியை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வச்சுட்டாங்க. இப்படி இருக்க ஓப்பனராக வந்த ரவீந்திரா ருத்ராஜ் 2 பேருமே ஒரு சுமாரான துவக்கத்தை தான் கொடுத்தாங்க. ரவீந்திரா இன்னைக்கும் வெறும் 12 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ருத்ராஜும் 26 ரன்கள் மட்டும்தான் இழுக்க முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு அப்புறமா ஜோடி சேர்ந்த ரஹானே சிவம் தூபே இதில் ரஹானே 30 பந்துகள் விளையாண்டு 35 ரன்கள் தான் எடுத்தாரு. சிவம் தூபே அபாரமாக விளையாண்டு 24 பந்துக்கு 45 ரன்கள் எடுத்ததால மிடில் ஓவரில் நம்ம சிஎஸ்கே ஓரளவுக்கு ரன்னை ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கடைசி நேரத்தில் ஜடேஜா அவரும் அதிரடியாக விளையாண்டு 31 ரன் எடுத்தாரு. டாரி மிச்சல் அவரும் ஸ்லோவான இன்னிங்ஸ் தான் 11 பந்துக்கு 13 ரன். கடைசி ஓவரில் நம்ம எம்எஸ் தோனி வந்தார். ஆனாலுமே 1 ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. இதனால் 20 ஓவர் விளையாண்ட நம்ம சிஎஸ்கே 165 அப்படிங்கிற சுமாரான ஸ்கோரை தான் எடுத்தாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்த ஹைதராபாத் அணி பக்கம் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா 2 பேருமே வந்தாங்க. இதில் அபிஷேக் சர்மா சுமார் 300 ஸ்ட்ரைக் ரேட் 12 பந்துக்கு 37 ரன்கள் எடுத்தார். அவர் விக்கெட்டை எடுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு நம்ம சிஎஸ்கே அணிக்கு. அதே போல் தான் டிராவிஸ் ஹெட் அவரும் நிதானமாக விளையாண்டு 31 ரன்கள் எடுத்துட்டாரு. அடுத்ததாக வந்த மார்க்ரம் அவரும் அரை சதம் அடிக்க அப்பவே நம்ம சிஎஸ்கே அணி வெற்றியில் இருந்து நகர்ந்து தோல்வியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க கடைசி 3 ஓவருக்கு ஹைதராபாத் அணி அவங்க எடுக்க வேண்டிய ரன் 15ஆக தான் இருந்தது. ஸோ அது வரைக்கும் நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா மேட்சை ஹைதராபாத் அணி சீக்கிரமாக முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் மேட்சை டைட்டாக கொண்டு போய் ஓரளவுக்கு நம்ம சிஎஸ்கே அணியின் ரன் ரேட் பாயிண்ட்ஸ் டேபிளில் பொறுத்த வரைக்கும் அடி வாங்காத மாதிரி நம்ம எம்எஸ் தோனி இந்த மேட்ச் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ரன் ரேட் அடி வாங்காமல் நம்ம சிஎஸ்கே அணியை புள்ளிப்பட்டியலில் இருந்து காப்பாற்றிருக்காரு. ஸோ இதனால் நம்ம சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் இருந்து இன்னும் ஒரு சில படி கீழே இறங்கியிருந்தாலும் ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே அணி பெருசாக அடி வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ஏற்கனவே பாயிண்ட்ஸ் டேபிளில் பொறுத்த வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட 5 அணிகள் அவங்க மைனஸ் ரன் ரேட்ல தான் இருக்காங்க. ஆனால் நம்ம சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதால இன்னைக்கு தோத்திருந்தாலும் அடுத்த சில ஆட்டங்கள் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிச்சாங்கன்னா நிச்சயமா பிளே ஆஃபுக்கு உள்ள போற வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும். அந்த வாய்ப்பை தான் தோல்வி அடைஞ்சாலும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பை தற்போது நம்ம எம்எஸ் தோனி அவர் தக்க வச்சிருக்காரு.